இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதே போல் இன்னைக்கு நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க. அதாவது நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாதனையை நாம் செய்யணுங்க. அப்போது ஒரு பிறப்பு இறைவன் இந்த பூமியில் கொடுக்குறாரு அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும், அதற்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்ததொரு காலம்தாங்க. உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக தெய்வ சிந்தனை அப்படிங்கிறதும் தெய்வ கீர்த்தியும் தெய்வ அருள் இது எல்லாமே முழுமையாக கொண்டவங்க தாங்க நீங்கள். அன்பு துலாம் ராசி சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பல துன்பங்களையும் சந்திச்சுட்டு மனம் தளராமல் தாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல ஒரு அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாம் ஏதாவது ஒரு அர்த்தத்துக்காக தான் இறைவன் நம்மளை வாழ வைக்கிறார் அப்படிங்கிறத அந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை பர்ஃபெக்டாக தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் தாங்க. அதே போல் யாருக்குமே நாம் துரோகம் செய்ய வேண்டாம், நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு நாம் பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதாவது சில பேர் நம்மளை வந்துட்டு எந்த அளவுக்கு மோசமாக நடத்தணுமோ நடத்துவாங்க, அதே போல் மோசமாக நடத்துவதற்கு சிந்திச்சிட்டும் இருப்பாங்க, சரிங்களா? அப்போது நம்மளை நினைக்கிறவங்கள கூட நாம் துரோகம் நினைக்கிறவங்க தாங்க. நமக்கு துரோகம் நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம நல்லது நினைக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா பயிற்சியிலும் பேருக்குங்க. அப்போது இதற்கு இடையில் இப்போது எப்படி இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்ததொரு காலகட்டத்தில் என்ன செய்யணும், சில விஷயத்தை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் எல்லா விஷயங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எது செஞ்சாலும் சரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் சேர்ந்து வர மாதிரி இருக்குங்க, ஆனால் வராதுங்க. அதே போல் ஒரு பக்கம் நாம் காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நடக்காதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நம்ம தொழில் செய்யணும்னு நினைப்போங்க, ஆசைப்படுவோங்க, ஆனால் தொழில் செய்ய முடியாது. ஒரு வீடு கட்டணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்படுவோங்க, ஆனால் வீடு கட்டுவதற்கு ஏதாவது தடைகள் வரும். அதே போல் ஒரு வியாபாரத்தை மேலும் இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போங்க, ஏதாவது ஒரு ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போது உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனி அரசாங்கத்தையே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சுங்க துலாம் ராசி என்பர்களே. உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தையே ஆளக்கூடிய ஒரு ஆசை வந்துடுச்சு. அப்போது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் உங்களுக்காக இது வரைக்கும் மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்ட நீங்கள் இப்போது உங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவதில் என்ன தவறு இருக்குது? அப்போது நீங்கள் கஷ்டப்படலாம் தானே. அப்போது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது இந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அந்த ஆண்டவன் துணை மட்டும்தாங்க உங்களுக்கு காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு யாருடைய துணை என்னென்னைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய துணை தாங்க உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போது அந்த சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன துரோகங்கள் என்னென்ன கெடுதல்கள் என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்கள் அதை அனுபவிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரியதொரு பவர் உங்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமான் கொடுக்க போகிறாருங்க. அப்போது இந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுடைய நிலை அப்படிங்கிறது என்னவாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி உங்களை துன்புறுத்தினவங்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு என்றைக்குமே யாராவது கெடுதல் நினைத்தாலோ இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்சாலோ அந்த ஒரு சிவபெருமான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு தீமையை வழிவகை செய்வாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த உலகத்தினுடைய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டது யார் அப்படின்னா உங்களுடைய துரோகிக்கிட்ட இருந்து தான் நீங்கள் கற்றுந்துருப்பீங்க. அப்போது உங்களை அழிக்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவ்வளவுதாங்க. ஏன்னா ஒரு
ஒரு அற்புதமான பாடத்தை உங்களுக்கு இந்த சூழ்நிலை காரணமாக அந்த சிவபெருமான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பார். அதுவே உங்களுக்கு அடுத்தது ஒரு கட்டத்தை நீங்கள் திறம்பட செயல்படுவதற்கான ஒரு நிச்சயமான ஒரு வழியாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞான வழி அறிந்தவர்களாக இருப்பாங்க. அந்த ஞான வழி அறிந்தவர்கள் புரியுதுங்களா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த ஞான வழி அப்படிங்கிறது தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவங்களும் இந்த துலாம் ராசிக்காரவங்க தாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த இறைவன் நிச்சயமாக மிகப்பெரிய அருளை தருவார். நிறைய பேர் சொல்லுவீங்க, உயிர் மட்டும்தாங்க மிஞ்சி இருக்குது, உடம்புல பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது, ஃபினான்சியலாக அதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு எப்போங்க ஒரு பொன்னான ஒரு காலம் அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து இருப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இனிமே இந்த தமிழ் புத்தாண்டு 2024 தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் அப்படிங்கிறது சித்திரை 1 ஏப்ரல் 14 அன்னைக்கு வருங்கள்ல, அது வந்துட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக அமையும். எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நம்பணுங்க. என்னன்னா, எல்லாருக்குமே சரியான ஒரு நேரம் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? எனக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்த நேரத்தில் தான் ட்ரெயின் வரணும், அந்த ட்ரெயினில் தான் நான் ஏறி போகணும் அப்படின்னா எப்படிங்க வரும்? நம்ம போக வேண்டிய ஒரு இடத்துக்கு சரியாக போகணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் கூட சொல்லியிருக்காருங்களா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்கல்ல. அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் முன்னேறுவதற்கு சரியான ஒரு நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெட்டு வேகத்தில் கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க. எல்லா வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. நடிகர்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சரசரன்னு வளர்ந்துருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கான நேரம் அந்த டைமில் வந்திருக்கு. அதை பயன்படுத்தி அவங்க வந்துட்டாங்க. அதை கூட அழகாக சொல்லுவாங்க இங்கிலீஷில் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த எப்படின்னா வாழ்க்கை ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு, திடீர்னு ஹார்ட் பீட்டில் ஒரு மேலே டபக்குன்னு ஏறிக்கல இறங்கல, அந்த மாதிரி வாழ்க்கை சர்ட்டுன்னு மேலே போகும். அந்த ஒரு டைமில் நீங்கள் அதை தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் மேலெல்லாம் எப்போயுமே உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதாவது எல்லாத்தையுமே கோட்டை கட்டி எனக்கு என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு என் குடும்பம் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்க. பொன் பொருள் சேர்க்கை மேலே ஆசை கிடையாது, அதே மாதிரி எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலத்தோடு வாழாதவங்களும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கஞ்சி குடித்தாலும் நம்மளுடைய உழைப்பில் குடிக்கணும், நமக்குன்னு ஒரு அந்தஸ்து, நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஸ்தி, அது மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அப்போது இதுதாங்க மனுஷ வாழ்க்கையில் நல்லதொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும், வாழக்கூடியவர்கள் தான் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த எண்ணத்தோடு வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தப்பு கணக்கு, இந்த பொய் கணக்கு எழுதுறது, இந்த சொல்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்போது இன்னைக்கு ஈசன் என்ன கணக்கு போடுறாரோ அந்த ஒரு கணக்குப்படி வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க துலாம் ராசி அன்பர்களே. ஆனால் இதில் என்னது ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேரை நம்புறதுனால மட்டும்தான் உங்களுடைய நிம்மதி அப்படிங்கிறது குறையுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவங்களை நம்புறதுனால மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது குறையுதே தவிர ஈசனை நீங்கள் நம்புறதுனால என்றைக்குமே தோற்று போகவே மாட்டீங்க. அப்போது இன்றைக்கி அப்டேட்டில் உங்களுடைய ஞானமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்ததொரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ இல்லை யாராவது உங்களை பற்றி இதை நீ செய்யவே மாட்டே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் காது கொடுத்து கூட கேட்காதீங்க. அதே போல் நீங்கள் அகலக்கால் அப்படிங்கிறத வைக்காமல் ஆழம் பார்த்து கால வைங்க. இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வரோம். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அகலக்கால் அப்படிங்கிறது வைக்காமல் ஆழம் பார்த்து கால வைங்க. எதை செஞ்சாலும் அளவாக செய்யுங்க. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நாங்கள் அடித்து சொல்கிறோம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளை மற்றவங்க கொஞ்சம் பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதாவது நீ தப்பு பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க.
ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அதை நினச்சி கவலையப்படாதீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அப்போது இந்ததொரு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிடித்ததை செலவு செய்து பிடித்ததை வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்ததொரு நேரம் இருக்குதுங்க அன்பு துலாம் ராசி அன்பர்களே. ஆகையால் இந்ததொரு காலகட்டத்தில் யாராவது உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் காசு நீங்கள் கடன் வாங்குறீங்க, அப்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன? ஸோ நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த ஒரு கடனே வாங்கினா கூட அந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டு தான் அந்த கடனை கூட வாங்குவாங்க. அந்தளவுக்கு ஞானம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் செலவுன்னு வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷமாக செலவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. சரிங்களா? உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா சொல்லிட்டு போகட்டும், கவலையே படாதீங்க. அதே போல் அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க, தண்டு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது வாழ்கிறதுக்காக மட்டும்தான், வாழ்ந்து பார்க்கறதுக்காக மட்டும்தான். அப்போ துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் செய்கிற செலவு மூலியமாக நீங்கள் வாழ்ந்து பார்க்குறீங்க. இதுதான் உண்மை. இந்ததொரு நேரம் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குதுங்க. அப்போது நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அதே போல் கடனை அடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கடனே வாங்கினா கூட அந்த கடனை வேறு எந்த வகையில் அடைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சி அதற்கு தகுந்தாற் போல தான் அந்த கடனை வாங்கி அவங்க செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே கௌரவத்தை பார்க்கக்கூடியவங்க. இவங்க கூடவே இருக்கக்கூடியதுங்க அந்த கௌரவம். அதாவது கௌரவம் இல்லாமல் மனுஷன் எவனாலையுமே வாழ முடியாதுங்க. எனவே அந்த கௌரவத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த துலாம் ராசிக்காரர்கள். அப்போது கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க, துணி கூட இல்லாமல் இருந்துடலாம், ஆடைகள் கூட நாம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் கௌரவம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. அப்படி கௌரவத்திற்காக வாழக்கூடியவர்கள் தாங்க 100% துலாம் ராசிக்காரர்கள் கௌரவத்திற்காக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை அறிந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அப்போது நீங்கள் கடனை வாங்கியிருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த கடனை வாங்குவீங்க. அப்போது இவ்வளோ ஒரு பிளான் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே மைனஸ் வரப்போகுது, எங்கெங்கே உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாமே தெளிவாக தானே இருக்கிறீங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஏன் மற்றவங்களுடைய பேச்சை இப்போ கேட்கணும்? அதுக்கு என்னங்க அவசியம் இருக்குது? அதே போல் எப்பயுமே மற்றவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. அப்போது உங்களுடைய நியாயத்தை கலைப்பதற்கு தான் மற்றவங்க வழி சொல்லுவாங்களே தவிர உங்களை முன்னேற்றுவதற்கு வழி யாருமே காண்பிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போ அப்டேட் எப்படி ஆகணும் அப்படின்னா, ஒரு நல்லதொரு ஞானத்தோடு நீங்கள் வெளியில் வாங்க. ஒரு நல்லதொரு ஞானத்தோட வெளியில் வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு துரோகம் செஞ்ச எல்லாருமே பாவம் அந்த மூட்டைகளை சுமப்போங்க. அதனால தான் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க பெருசாக. துலாம் ராசிக்காரர்கள் தைரியமாக இருங்க. என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பயுமே தப்பான வழியை காமிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவனுடைய பார்வையில் அவங்க பாவ மூட்டையை சுமக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. வெற்றி அப்படிங்கிறது நிச்சயங்க. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு நல்லதொரு நேரத்திற்கான ஒரு அறிகுறிங்க. ஸோ அதே போல் நீங்கள் அதிசயமாக செய்ய வேண்டியது என்ன, அதாவது அவசியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதாவது நெய்வேத்தியம்னா எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அவல், பொட்டுக்கடலை, சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் நல்லா துருவி, கொஞ்சம் நல்லாவே அதிகமாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த அவலை நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை, தேங்காய் துருவல், தேங்காய் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் ஊற்றி அதை நல்லா கலந்து இதை விநாயக பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். முடிஞ்சால் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் நெய்வேத்தியம் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படி முடியலை அப்படின்னா எவ்ரி சண்டே, அதாவது வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக பொருளை ஒரு நாளைக்கு யாருக்காவது கொடுங்க. யாருக்காவது நீங்கள் கொடுக்கும்போது அது ஒரு அன்னதானமாகுது. அதனால உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், நல்லதொரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். 7 ஜென்மத்திற்கும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்ல வரேங்க. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ணனை வழிபாடு பண்ணுங்கள். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்லேயோ இல்லை கடையிலேயோ எங்கேயாவது கொஞ்சம் வெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு சனிக்கிழமை தோறும் வாரத்தில் சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வெண்ணெய் சாற்றுங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை துலாம் ராசிக்காரர்கள் நல்லா கேட்டுங்க, ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் வெண்ணெயை சாத்துங்க. நிச்சயமாக நாங்கள் அடித்து சொல்கிறோம், துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். இது கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும். பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி என்ன நினச்சி நீங்கள் வெண்ணெய் சாத்துறீங்களோ அந்த கடனை அவர் உடனே உங்களுக்கு அடைச்சிருவார். அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோம் அப்படின்னா, பெருமாள் கிட்ட மட்டும்தாங்க கடன் வாங்குறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் இன்ன வரைக்குமே குபேரனுக்கு வந்துட்டு அந்த கடனை, அவர் திருமணம் செய்யறதுக்காக வாங்கின கடனை இன்ன வரைக்கும் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அப்போது தான் வாங்கின கடனையே வந்துட்டு அடைக்கிறாரு. அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரர் நீங்கள் வந்துட்டு அவருக்கு பிடித்தமான ஒரு வெண்ணெயை சாற்றும் போது என்னை நம்பி இவன் வந்துட்டான்ப்பா, இவனுடைய கஷ்டம் என்னவோ அது இருக்கட்டும், அந்த ஒரு கஷ்டத்தை நீக்கி ஆகணும், அந்த ஒரு கடனை வந்துட்டு நம்ம அடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைப்பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு தயவு செஞ்சு மனக்குழப்பம் அப்படிங்கிறது தேவையே கிடையாதுங்க. நிச்சயமாக சொல்கிறோம், ஒரு வழிமுறைகளை நீங்கள் வழிபாடுகளை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு நல்லதொரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு மாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அதனால் துலாம் ராசிக்காரர்களே, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போ கீழே விழுவாங்க, எப்போ அவங்கள மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் கண்ணுக்கு தெரியாமல் அவன் காணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த துலாம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்லதொரு மனசு உடையவங்க, நல்லதொரு குணம் உடையவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா, மாணிக்க வாசகரால், அதாவது இறைவனால் எழுதப்பட்டு மாணிக்க வாசகரால் அருளப்பட்டது. அது கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா, இறைவன் கைப்பட எழுதினது, சிவபெருமானை கைப்பட எழுதினது அந்த திருவாசகம். அந்த திருவாசகத்தில் முதல் பகுதி சிவபுராணம், அதில் ஒரு 95 வரிகள் இருக்குது. அந்த ஒரு வரிகள், அதாவது அந்த வரிகள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமமாகி நின்றன்னிப்பாந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்க கன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக் குஞ்சீரோன்கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அப்படிங்கிற அந்த சிவபுராண பாடலை நீங்கள் 95 வரி இருக்கும், நான் கொஞ்சம் தான் பாடியிருக்கேன். அந்த 95 வரியை தினமும் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சிவபுராணம், அதாவது அதாவது சிவனால் எழுதப்பட்ட அந்த ஒரு பாடல், அவருக்கான ஊழி காலம்னு இருக்கும். அதாவது அவரோட காலத்தில் ஒரு போர் அடிக்கிறப்ப படிக்கிறது, நம்ம இப்போ